ஹைதராபாத் விஜயவாடா ஓட்டும் போது வெயிலுக்கு மரத்தடியில் போட்டு தூங்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம நண்பர் ஒருத்தர் பகல் ஒரு 2-3 மணிக்குள்ளவே ஓங்கோல் அவுட்டர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில் போட்டு தூங்கியிருக்காரு. அவருக்கு நடந்த சம்பவத்தை அவரே சொல்றாரு, கேளுங்க. நான் ஓங்கோல் ஊரை தாண்டி அவுட்டர்ல பாரத் பங்க் முன்னாடி ஆப்போசிட்லேயே போட்டு படுத்திருந்தேன். பங்க் முன்னாடியே தான் ஒரு மணி போல படுத்துங்கன்னா ஒரு 2-2:30 போல கேப் கொஞ்சம் சேக்காச்சுங்கண்ணா. சேக்காச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா லெஃப்ட்ல ஒருத்தன் ஆஃப் கண்ணாடி ஏற்றிருந்தேன். நான் வண்டி ரைட் சைடில் ஃபுல்லாக ஏற்றிருந்தேன். லெஃப்ட்ல ஒரு ஆஃப் கண்ணாடி ஏற்றிட்டு படுத்திருந்தேன். லெஃப்ட்ல ஒருத்தர் ஏறி கண்ணாடியில் கை விட்டுட்டு இருந்தாங்கண்ணா. மொபைல் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நான் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சதுக்கப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு 3 டைம் சொன்னானா. சரி, எனக்கு கொஞ்சம் தூக்கம் தெரியல. என்னடா அவன் தண்ணி வேணுங்கிறானே சம்மந்தம் இல்லாமல் சொல்லி பார்த்தா கேபினுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறானா. ரைட் சைடில் ஒருத்தன் பைக் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்கிறான். இவன் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கண்ணாடி பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறானா. இறங்கவே இல்லை. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் மண்டுக்கு எடுத்தேன். எடுத்தோன்னே வேகமாக இறங்கிட்டானுங்க. இறங்கி பைக்கில் அதில் அந்த வீடியோவில் செகண்ட் 2வது உட்காந்துருக்கானு பாரு. நான் தான் பங்குக்காரங்க இருக்கானுங்க. அந்த ஒரு தைரியத்தில் நான் படுத்தேன். அவனுக்கு ஒரு சத்தம் போட்டிருந்தா கூட இவனை கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பானுங்க. ஆனா அவனுங்க எதுவுமே நமக்கு என்னன்ற மாதிரி தான் இருக்கானுங்கண்ணா. வெளியூர் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது யாராவது வந்து தட்டி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. முக்கியமா ஹைதராபாத் விஜயவாடா சைடு வண்டி ஓட்டுற உங்க டிரைவர் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.